அன்பாக்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இதில் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு இன்டீஜர் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இது ஆக்சுவலி நமக்கு தெரியும் இன்டீஜர் அப்படின்னால இது ஒரு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படின்றது. இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பை நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நான் அசியூம் பண்ணுறேன். தெரியுதாப்பா? இன்டீஜர் அப்படின்றது ஒரு கிளாஸ். ஸோ இந்த கிளாஸுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இவனுக்கு நான் என்ன பண்ணுறேன், அந்த இன்டீஜரை பாஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன தெரியுது, இது ஒரு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பை நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு கன்சிடர் பண்ணுறேன் இல்லையா? அதனால தான் இதை வந்து என்ன சொல்லுவாங்க, ரேப்பர் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்கலாமா? ஸோ இது நார்மல். இப்போ நீங்கள் ஒரு இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இன்டீஜருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. எப்பயும் போல் அந்த வேல்யூவை பாஸ் பண்ணுங்கள். ஓகே, ஓபிஜி அப்படின்றது என்னது, இது ஒரு ஆப்ஜெக்ட். மேலே இருக்கிறது என்னது, இது ஒரு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். கான்செப்ட் புரியுதா? ஸோ இதை தான் வந்து ரேப்பர் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஒரு டேட்டா டைப்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து ஆட்டோ பாக்ஸிங் அப்படின்றது. ஓகே, சம்டைம்ஸ் இதே தான் நீங்கள் என்ன பண்ண மாதிரி இருக்குன்னா, ரேப்பர் ஆப்ஜெக்ட்லேருந்து ப்ரிமிட்டிவ்க்கு மாற்றுற மாதிரியான சில சுச்சுவேஷன்ஸ் வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் நான் இங்கே பாருங்கள். அப்போ இந்த இடத்துல பி இன்டீஜர் பி. அப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன ஆகுது, ஒரு ஓபிஜின்றது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படி தானே. அந்த ஆப்ஜெக்ட் எனக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுது, இன்டீஜராக கன்வெர்ட் ஆகுது. ஓகே, ஆப்ஜெக்ட் டு இன்டீஜர். ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா அன்பாக்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அந்த காமனாக இருக்க எல்லாமே சொல்கிறேன். இப்போ இதை பார்த்துக்கோங்க. ஒருவேளை இப்போ நெக்ஸ்ட் பார்க்க வந்து கன்வர்ஷன்ன்றதா, இதுவுமே கிட்டத்தட்ட வந்து கன்வெர்ட் பண்ணுறதா. ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, இதெல்லாமே வந்து எதுக்குன்னா ஸ்ட்ரிங்கை வந்து நான் வேறு ஒரு டேட்டா டைப்புக்கு மாற்றுறது. ஓகேவா? அதாவது பாசிங் கன்வர்ஷன். ஓகே, இவனை ரேப்பரையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இப்போ நான் நெக்ஸ்ட் சொல்கிறது என்னென்னா, எனக்கு அவுட்புட் வந்து மேபி ஸ்ட்ரிங்காக தான் வரும். பை டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து வேல்யூ வாங்குறீங்க, அதாவது இப்போ இல்லை, மேபி இன் ஃபியூச்சரில் மேபி ஜேஎஸ்பி யூஸ் பண்ணுறீங்க, இல்லை மேபி ஸ்விங் யூஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து என்டரில் யூஸரை போட்டு ஒரு பாக்ஸ் வச்சுப்பீங்க. இங்கே நீங்கள் டைப் பண்ணுற எல்லாமே பை டிஃபால்ட்டாக ஸ்விங்காக தான்ப்பா கன்சிடர் பண்ணோம். பட் நான் என்ன நினைக்கிறேன், இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பாக்ஸில் ஏ வேல்யூ என்டர் பண்ண சொல்லியிருக்கேன், ஒரு பாக்ஸில் பியோட வேல்யூ என்டர் பண்ண சொல்லியிருக்கேன். பட்டன் கிளிக் பண்ணுறேன், ஆட்னு ஒரு பட்டன் கிளிக் பண்ணேன்னா இந்த ரெண்டு வேலையும் ஆட் பண்ணி கொடுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், டெக்ஸ்ட் பாக்ஸ் வேல்யூ இஸ் ஆல்வேஸ் கன்சிடர்ஸ் அ ஸ்ட்ரிங். ஸோ இப்போ நீங்கள் இங்கே 12 டைப் பண்ணி 3 டைப் பண்ணாலும் மை ஆன்சர் இஸ் 123. திஸ் இஸ் நாட் ரைட். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரிங்காக இருந்தால் என்னால் வேலை செய்ய முடியலை. ஸோ சப்போஸ் உங்கள் டேட்டா வந்து ஸ்ட்ரிங்காக இருக்குது, இஃப் யூ வாண்ட் டு கன்வெர்ட் டு இன்டீஜர் ஆர் டபுள் ஆர் ஃப்ளோட், தென் திஸ் இஸ் த ப்ரொசீஜர். கட் இட்? அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்டீஜர் டாட் பாஸ்ன்ட்டு போட்டு உங்கள் ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா தென் இட் ஆட்டோமேட்டிக் கன்வெர்ட் டு இன்டீஜர். ஒரு டபுளாக மாற்றினா சேம், டபுள் டாட் பாஸ் டபுள், ஃப்ளோட் டாட் பாஸ் ஃப்ளோட். கட் இட்? ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாமா? ஏபி ஆல்ரெடி மேலே இருக்குது. இப்போ நான் அதை ஆட் பண்ணாலுமே மேபி இசட்னு வச்சுக்கலாம், எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு போடுறேன். அவுட்புட் பாருங்க, கன்கேட் ஆயிருக்கு 902ன்னு. அப்போ நான் இந்த எக்ஸ் என்ன பண்ணும், இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணும். அப்போ எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், மேபி இன்டீஜர் இதில் நான் கன்ஃபியூஸ் பண்ணல, இன்டி எம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த இடத்துல டேரெக்டாக இங்கே கூட எழுதலாம் தான், பட் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். டாட் பாஸ் ஆஃப் உங்கள் ஸ்ட்ரிங்கு நான் மேபி எக்ஸை தான் கன்வெர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க.
இதே போல் எண்ணில் வந்து என்ன பண்ணுறேன், ஒய்யை வைக்கிறேன். ஸோ இதை இன்டர் பண்ணிக்கலாம். எம் ப்ளஸ் என் கான்செப்ட் புரியுதாப்பா? ஸோ இது அதாவது இது எப்போ இந்த பாஸ் ஃபங்க்ஷன் எப்போ தேவைப்படனா, ஒருவேளை உங்ககிட்ட ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா இருக்குது, பட் யூ வாண்ட் டு கன்வெர்ட் டு அதர் டேட்டா டைப், தென் யூ கேன் யூஸ் பாஸ் ஃபங்க்ஷன். அண்ட் ஆல்சோ வேல்யூ ஆஃப். ஓகே, ஸோ இந்த வேல்யூ ஆஃப் அப்படின்றது எப்போ தேவைப்படும் அப்படின்னா, உங்களோட ஸ்ட்ரிங்கை வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் எங்கேயும் ஸ்ட்ரிங்கை தான் கன்வெர்ட் பண்ண போகிறீங்க, ஆனால் ஒரு டேட்டா டைப்புக்கு இல்லை, ஒரு ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ண நினைக்கிறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு இன்டீஜர். இப்போது இந்த எம்மும் ஒரு நான் என்ன சொல்கிறது, இங்கே வச்சுக்கலாம். நான் எக்ஸுன்ற ஒரு ஸ்ட்ரிங்கு தான். ஓகே, அந்த ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ணி என்னவா வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, அது ஒரு டேட்டா டைப், அது ஒரு டேட்டா டைப்பில் தான் இப்போ வச்சுருக்கேன். ஓகே, ஆனால் இதை இங்கே என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வேல்யூ ஆஃப் அப்படின்றது தேவை. அதர்வைஸ் இது தேவையில்லைப்பா. கான்செப்ட் புரியுதா?